எடப்பாடியிடம் சரணடைந்த வேலுமணி தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கு மேலும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலராக இருக்க வேண்டும் என ஒரு தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் பார்த்தீங்க அப்படின்னா இல்ல, பல தோல்விகளை அதிமுக சந்தித்திருக்கிறது. அந்த தோல்விகளுக்கு பூரா எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்று அவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அவர் தானாக பதவி விலக மாட்டார். அதன் காரணமாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அந்த பொதுக்குழு கூட்டுவதற்கு முன்பாக நமக்கு அதிகாரம் என்பது, பதவி அதிகாரம் என்பது வேண்டும் என சொல்லித்தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்தார்கள். ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் பார்த்த போதிலுமே அதிர்ஷ்ட காற்று என்பது நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் வீசி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியிடம் சரணடைந்து விட்டார் வேலுமணி அப்படிங்கிற தகவல் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் பலகட்ட பேச்சுவார்த்தை என்பது கூட, அதாவது சி விஜயபாஸ்கர் மூலமாக எஸ்பி வேலுமணி தரப்பினர் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி திங்கட்கிழமை மாலை நான் முடிவெடுத்து சொல்கிறேன், அதற்கு வரைக்கும் என்னால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. பொதுச்செயலாளரை நாங்கள் என்னுடைய வார்த்தையை மதிக்காமல் நீங்கள் அனைவரும் செயல்பட்டீர்கள். அதாவது பொதுச்செயலாளரை மதிக்காமல் இருந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் காட்டியே ஆக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டு சென்றதாகத்தான் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழலையை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவுகளை கொடுத்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியிடம் சமாதானமான ஒரு பேச்சை, சமாதான தூது விடக்கூடிய ஒரு சூழலையும், அதே போல எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஆசைப்படவில்லை, எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்துடைய அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருப்பார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என நமது எஸ்பி வேலுமணி அந்தர்பல்ட்டியும் அடித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து அந்த முக்கியமான பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது என தெரிந்து கொண்டதன் காரணமாக தற்சமயம் எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியிடம் சரணடைய போவதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. நீங்கள் என்ன நிபந்தனைகள் விதிக்கிறீர்களோ அந்த நிபந்தனைகள் நாங்கள் கட்டுப்படுகிறோம். ஆனால் எங்களுக்கு 2 உதவிகளை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கக்கூடாது. அதிமுகவிலே எங்களுக்கு இதற்கு முன்பாக கொடுத்த பதவிகளை நீங்கள் மறுபடியும் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த பதவிகளை கொடுக்க முடியாது என சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வேறொரு வழியிலே முயற்சிகள் மேற்கொள்வோம் என எஸ்பி வேலுமணி தரப்பு தற்சமயம் பேசியிருக்காங்க. அதிலேயும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் பதவிகளை உங்களிடம் பறித்திருக்கிறார். அந்த பதவிகளை உடனடியாக கொடுக்க முடியாது என பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒன்றுபட வேண்டும். நீயா நானா என்ற போட்டியை விட்டுவிட்டு அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கத்திற்காக அனைவரும் உழைத்தால் மட்டும்தான் அடுத்த வரக்கூடிய தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு பதிவு செய்யும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தமிழக வெற்றி கழகம் மட்டும் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக இந்த முறை இருந்திருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.